பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு செல்வந்தர் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டார். பல இளைஞர்கள் வந்தனர். ஆனால் ஒரு வாரத்திற்குள் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் தொடர்ந்து வந்தான். அந்த செல்வந்தர் அவரிடம் ஜல்லி கற்களை எடுத்து தொலைவில் போட்டு மறுநாள் அதை அள்ளி வர சொன்னார். அந்த வாலிபன் எந்த கேள்வியும் கேட்காமல் முழு நேர்மையுடன் பணியை செய்தான். ஒரு வாரத்திற்குப் பிறகு அந்த செல்வந்தர் அவனுக்கு உயர்ந்த வேலையை வழங்கினான். அந்த வாலிபனின் கீழ்ப்படிதல் அவனை வெற்றிக்கு கொண்டு சென்றது. இதேபோல நோவா தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பேழை கட்டினான். அவன் குடும்பத்தை காத்துக் கொண்டான். ஆபிரகாம் 100 வயதில் பிறந்த பிள்ளையை பலியிட தேவனின் சொல்படி சென்றான். இந்த கதைகள் கீழ்ப்படிதலின் சக்தியை உணர்த்துகின்றன. எப்போது வேண்டுமானாலும் நாம் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமது வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும்.